பிரியமான தேவ ஜனமே, உங்களையும் மீண்டுமாக இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நம்மளையும் நம்முடைய குடும்பங்களையும் கடந்த நாட்களிலும் கடந்த வாரத்திலும் பலவிதமான சூழ்நிலையிலுமிருந்து காப்பாற்றி நம்மளையும் இந்நாள் வரைக்கும் வழிநடத்தி வருகிற தேவனையும் நான் சோஸ்தரிக்கிறேன். இந்த ஊழியத்திற்காக அநேகர் எங்களுக்காண்டி ஜெபித்து கொண்டு வருகிறீர்கள். அநேகர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு தெரிவித்து கொண்டு அநேக இடங்களுக்கு தேவன் எங்களையும் பயன்படுத்தி வருகிறார். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் இந்த ஜாஷ்வா டிவி ஊழியங்களுக்காகவும் அதனுடைய நிறுவனருக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோசேப்பு கனி தரும் செடி. என்றும் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கனி தரும் செடி. யாக்கோபானவன் தன்னுடைய குமாரர் எல்லாரையும் அழைத்து தன்னுடைய முதிர் வயதிலே அவர்களுக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்களையும் தன்னிடத்தில் வரவழைத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறான். செபுலோன் கடற்துறை அருகே குடியிருப்பான் என்றும், இசக்கார் 2 பொதிகளின் நடுவே படுத்து கொண்டிருக்க பலத்த குதிரை என்றும், தான் குதிரையின் மேல் ஏறி வருகிற மல்லாந்து விழும்படி அதன் குதின்காலை கடிக்கிற வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும், இப்படி ஒவ்வொரு மகன்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளையாகிய யோசேப்புக்கு மாத்திரம் அவன் கனி தரக்கூடிய செடி என்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். எதற்காக யாக்கோபு யோசேப்புக்கு கனி தரும் செடி என்கின்ற ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும்? இன்றும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் எவ்விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருந்தாலும் சரி, அந்த ஆசீர்வாதத்தை நிமித்தம் மற்றவர்களுக்கு எவ்விதமான கனிகளையும் பலன்களையும் நாம் கொடுக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் கர்த்தரால் வாக்குத்தத்தத்தையும் பெற்ற நாம் அந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமும் கர்த்தர் நமக்கு கொடுக்க இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நிமித்தம் மற்றவர்களுக்கு நாம் எவ்விதமான பயனுள்ளவர்களாக இருக்கிறோம், எவ்விதமான காரியங்கள் நிமித்தம் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் என்பதற்காகத்தான் தேவன் பல்வேறு காரியங்களில் நம்மையும் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த காரியத்திலும் யோசேப்பை பார்த்து யாக்கோபு சொல்லக்கூடிய காரியம் யோசேப்பு கனி தரக்கூடிய செடி என்று. அவன் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் எல்லா நாட்களிலும் மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு மனிதனாக இருப்பான் என்றும், அவன் ஒரு பயனுள்ள மனிதனாக இருந்தான் என்றும், அவன் பயனுள்ள மனிதனாக இருக்க போகிறான் என்பதையும் குறித்து ஒரு தீர்க்க தரிசன ஆசீர்வாதத்தை இந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளையாகிய யோசேப்புக்கு கொடுத்தான். எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி, யாக்கோபு எல்லா பிள்ளைகளை காட்டிலும் இந்த யோசேப்பையும் பென்யமீனையும் அதிகமாக நேசித்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட யோசேப்புக்கு கனி தரக்கூடிய செடி என்று அவன் கொடுத்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் நாம் முன்பதாகவும் பின்பதாகவும் படித்து பார்த்தோம் என்றால் அவனால் பலனடைந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த யோசேப்பு பெற்றிருந்தானோ, எப்படிப்பட்ட கனிகளை அவன் கொடுத்தானோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமான கனிகளை கொடுக்க வேண்டும். எவ்விதமான கனிகளை நாம் கொடுப்பதின் மூலம் யோசேப்பு எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானோ அதே போல நாமும் இன்றும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். யோவான் எழுதின யோவானின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். யோவானின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று. நாம் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய காரியத்தில் மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க வேண்டுமென்றால், யோசேப்பை போல நாமும் கனி கொடுக்க வேண்டுமென்றால் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வசனத்திலும் இந்த பகுதியிலும் இயேசு கிறிஸ்துவானவர் நான் தான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா மெய்யான திராட்சை செடியாய் இருக்கிறார், என் பிதா மெய்யான திராட்சை செடி தோட்டக்காரராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட பிதாவினிடத்திலும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் யாரெல்லாம் அவரை அண்டிக் கொண்டு நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிற வார்த்தையாவது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்,
கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால், உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான கனிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிறருக்கு பிரயோஜனமான கனிகளையும் பலன்களையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு சொல்லக்கூடிய காரியம், என்னில் நிலைத்திருங்கள். முதலாவது வசனத்தில் இயேசு சொல்கிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் என்னிலும் என் பிதாவிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்ன? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இந்த யோசேப்புக்கு வந்த சகலவிதமான பிரச்சனைகளிலும் சரி, சகலவிதமான போராட்டங்களிலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் இவன் இயேசுவோடு நிலைத்திருந்தான். எல்லா சூழ்நிலையும் இவன் இயேசுவோடு நிலைத்திருந்தான். இந்த கனிகளை குறித்து நாம் பார்க்கும்போது, இவன் உலக பிரகாரமான கனிகளை கொடுத்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசுவானவர் நமக்கு சொல்லப்பட்ட, வேதம் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு சில கனிகள் என்பது கலாத்தியரின் புஸ்தகத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட கனிகளை யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்ததினால்தான் அவன் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டான். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். 23ஆம் வசனம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இதில் சொல்லப்பட்டுள்ள ஆவியின் கனிகள், ஆவியின் கனிகள் என்னவென்றால், முதலாவது கனி அன்பு. அன்பு யோசேப்பினிடத்தில் அதிகமாக காணப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, யோசேப்பு தான் சொப்பனத்தில் கண்ட காரியங்களை, தான் சொப்பனத்தில் தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட சகல காரியங்களையும் தன்னுடைய தகப்பனிடத்திலும் தன்னுடைய சகோதரனிடத்திலும் சொல்லி அவர்கள் மீது அன்பாயிருந்த காரணத்தினால்தான் அவர்களிடத்தில் சொல்லி அவன் சந்தோஷப்பட்டான். கிறிஸ்துவோடு அவன் நிலைத்திருந்த காரணத்தினால்தான் அவனுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, பலவிதமான போராட்டங்கள் வந்தாலும் சரி, அவன் தேவனோடு நிலைத்திருந்த காரணத்தினால்தான் அவன் எல்லார் மீதும் அன்பாயிருந்தான். தன்னுடைய பெற்றோர் மீது, தன் உடன் பிறந்தவர்கள் மீது, தன்னுடைய சுற்றத்தார், உறவினர்கள் எல்லார் மீதும் தேவனோடு அவன் கொண்டிருந்த பட்சி நிமித்தம், என் தேவன் எப்படி இருக்கிறார், என் தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்துகிறார் என்பதின் மூலம் அதே காரியங்களைத்தான் நானும் செயல்படுத்துவேன் என்று யோசேப்பு அவர்கள் மிகுந்த அன்பாயிருந்தான். இரண்டாவது காரியம் பாருங்க, சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை பாருங்க, அவன் வெளிப்படுத்தின விதமாவது, தான் கண்ட சொப்பனம், இவ்விதமான சொப்பனத்தை நான் கண்டேன், இவ்விதமாய் அரிக்கட்டுகள் எல்லாம் என்னுடைய அரிக்கட்டுகளை குனிந்து வணங்கிற்று என்றும், எல்லா நட்சத்திரங்களும் என்னை குனிந்து வணங்கிற்று என்றும் தான் கண்ட சொப்பனத்தின் நிமித்தம் மிகுந்த சந்தோஷத்தோடு மற்றவர்களுக்கு அதை தெரியப்படுத்தினான். அப்படிப்பட்ட கனியானது யோசேப்பினிடத்தில் காணப்பட்டது. சமாதானம் காணப்பட்டது அவனிடத்தில். அவன் மனதிலே ஒரு சமாதானம் இருந்தது. தேவனோடு நிலைத்திருக்கும் போது அவன் மனதில் இருக்கக்கூடிய சமாதானம், அவனை யார் துன்பப்படுத்தினாலும் சரி, அவனை யார் எந்த விதமான பிரச்சனையில் சிக்கி தவித்தாலும் சரி, அவன் சமாதானத்தோடு இருந்தான். அவன் எல்லா சூழ்நிலையிலும் அமைதியாக இருந்தான். சிறைச்சாலையில் இருக்கும்போதும் அமைதியாக இருந்தான். போத்திபாருடைய மனைவி ஏற்படுத்திய துன்பத்தின் நிமித்தமும் அவன் அமைதியாக இருந்தான். தேவனோடு நிலைத்திருந்தான். இப்படிப்பட்ட கனிகளை நாம் பெற்றிருக்கும் போது தான் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். இந்த யோசேப்பினிடத்தில் நல்ல நல்ல குணங்கள் இருந்தது. நல்ல விதமான குணாதிசயங்கள் இருந்தது. அதனால்தான் பார்வோன் ராஜா அவனை மிகப்பெரிய இடத்திற்கு அவனை உயர்த்தி கொண்டு போனான். அவன் தேவனோடு எப்போதும் விசுவாசமாயிருந்தான். தேவன் என்னை எப்படியாவது உயர்த்துவார், தேவன் என்னை மிகப்பெரிய ஆளுமைக்கு கொண்டு செல்வார் என்கின்ற விசுவாசம் அவனிடத்தில் எப்போதும் இருந்தது. சாந்தமாயிருந்தான். இச்சையடக்கம் இருந்தது. அவனுடைய மனைவி இவனிடத்தில் தவறாக நடந்த போதிலும், என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என் பிதா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் இவ்விதமான பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள மாட்டேன் என்று அந்த இடத்திலிருந்து தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு ஓடினான். அப்படிப்பட்ட ஆவியின் கனிகள்
தேவன் சொல்லிக் கொடுத்த சகல காரியங்களும் யோசேப்பினிடத்தில் இருந்த காரணத்தினால்தான் அவன் மிகப்பெரிய கனியை கொடுக்கக்கூடிய செடியாக மாறினான். இதை அறிந்திருந்த யாக்கோபு அதனால்தான் தன்னுடைய பிள்ளைக்கு யோசேப்பு கனிதரும் செடி என்கின்ற ஆசீர்வாதத்தை கொடுத்தான். பிரியமான தேவஜனமே, இன்றும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தம் நாம் போய்கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிமித்தம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மை துன்பப்படுத்துகிறவர்களும் சரி, நம்மை மேற்கொள்ள நினைப்பவர்கள் மத்தியிலும் சரி, எப்போதும் நாம் தேவனிடத்தில் நிலைத்திருக்கும் போது, நாம் தேவனிடத்தில் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் என் தேவன் நம்மை பார்த்து கொள்வார், என் தேவன் நம்முடைய குடும்பத்தை பார்த்து கொள்வார், என் தேவன் என்னுடைய தொழிலை பார்த்து கொள்வார் என்று அன்போடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நீடிய பொறுமையோடும் தயவோடும் நற்குணத்தோடும் விசுவாசத்தோடும் நாம் இருக்கும்போது தேவன் நிச்சயமாக நாம் மற்றவருக்கு பயனுள்ள கனிகளை கொடுக்கக்கூடிய மரமாக மாற தேவன் நமக்கு கிருபை செய்வார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே இந்த யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு, எந்த கோத்திர பிதாக்கள்? யோசேப்பினுடன் பிறந்த மற்ற சகோதரர்கள், ஒவ்வொரு கோத்திரமாக பிரிக்கப்பட்ட தன்னுடைய கோத்திர பிதாக்கள் எல்லாரும் யோசேப்பின் நிமித்தம் பொறாமை கொண்டு, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மற்றவர்கள் மீது அன்பாய் இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் பொறுமையாக சென்றாலும் சரி, ஒரு மனிதன் நல்விதமான குணங்களை பெற்றிருந்தாலும் சரி, ஒரு மனிதன் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் தான் செய்யக்கூடிய செயல்களில் இச்சையடக்கத்தோடு இருந்தாலும் சரி, அந்த மனிதர்கள் மீது இந்த உலகம் நிச்சயம் பொறாமை கொள்ளும். அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எல்லாம் யோசேப்புக்கு இருந்தது. அப்படிப்பட்ட செயல்கள் எல்லாவற்றையும் அவன் கடைபிடித்து வந்தான். அவன் இருந்த இடத்திலும் சரி, தன் குடும்பத்திலும் சரி, அரண்மனையிலும் சரி, தான் உயர்த்தப்பட்ட அந்த எகிப்து தேசத்திலும் சரி, இந்த ஆவியின் கனிகள் எல்லாவற்றையும் கடைபிடித்து வந்த இந்த யோசேப்பு மிகுந்த ஆசீர்வாதத்தினால் பெருகப்பட்டான். தேவன் அவர்களை மிகுந்த ஆசீர்வாதத்தினால் பெருக பண்ணினார். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். இப்படிப்பட்ட ஆவியின் கனிகளை கொண்டுள்ள யோசேப்பு அவன் இப்படிலாம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுடைய சகோதரர் எல்லாரும் அவன் மீது பொறாமை கொண்டு அவனை என்ன செஞ்சாங்க? எகிப்துக்கு போகிற வழியில் வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போட்டாங்க. அவன் அங்கே போய் பலவிதமான துன்பத்திலும் பலவிதமான இன்னலிலும் இருந்த போதிலும் தேவனோடு நிலைத்திருந்தான். அவனை தூக்கி குழியில் போட்டாங்க. அவன் அவ்வளோ சத்தம் போடுறான், அவ்வளோ வேதனைப்படுறான், எல்லாரையும் நோக்கி நோக்கி கூப்பிடுகிறான், அண்ணே என்னை காப்பாற்றுங்க, அண்ணே என்னை காப்பாற்றுங்க, அண்ணே என்னை தூக்கி விடுங்கன்னு சொல்லி. இருந்தாலும் யாரும் அவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லை. ஆனாலும் தேவன் அவனோடு இருந்தார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவியின் கனிகள் யோசேப்பினிடத்தில் காணப்பட்டதினால்தான் அவன் எகிப்து தேசம் முழுவதற்கும் மிகப்பெரிய அதிகாரியானான். அதற்கு காரணம் என்ன? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவனின்றும், அவன் படக்கூடிய எல்லா துன்பத்தின் நிமித்தமும், அவன் படக்கூடிய எல்லா இன்னல்கள் நிமித்தமும் தேவன் அவனோடு இருந்தார். பிரியமான தேவஜனமே, இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் படக்கூடிய எல்லா துன்பத்திலும் எல்லா இன்னல்களிலும் தேவன் நம்மளோடு இருக்க வேண்டும் என்றால், இந்த யோசேப்புக்கு இருந்த சகலவிதமான ஆவியின் கனிகள் நமக்குள்ளும் இருக்குமேயானால் தேவன் நம்மோடு இருப்பார். எப்படி தேவன் நம்மோடு நிலைத்திருந்தால் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மிலும் நாம் அவரிலும் நிலைத்திருக்கும் போது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரோ, அப்படி நாம் தேவனிடத்திலும் தேவன் நம்மிடத்திலும் நிலைத்திருக்கும் போது எப்படி யோசேப்பு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டானோ அதே விதமான ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறார்,
நானே திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரராயிருக்கிறார். நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன். இயேசுவினிடத்தில் நாம் நிலைத்திருக்கும்போது நாம் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துவோம், மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ள மாட்டோம். மற்றவர்கள் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய எல்லா துன்பத்திலும் நாம் பொறுமையாக இருப்போம், நீடிய சாந்தமாக இருப்போம், தயவாக இருப்போம், நற்குணமாக இருப்போம், விசுவாசமாக இருப்போம், இச்சை அடக்கத்தோடு இருப்போம். அப்படி இருக்கும்போது யோசேப்பு எப்படி ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டானோ, எப்படி யோசேப்பு ஒரு கனி தரக்கூடிய செடியாக இருந்தானோ, அவனை துன்பப்படுத்தின தன் சகோதரர்களுக்கு அவன் நன்மை செய்கிறவனாய் மாறினானோ, அவனை குழியில் தூக்கி போட்டவங்களுக்கு தான் இவன் பஞ்சத்தில் சாப்பாடு உதவி எல்லாம் செஞ்சான். இவனை எகிப்து தேசத்திற்கு விற்று போட்டவர்கள் மத்தியில் தான் அவன் இருந்து, யார் அவனை எகிப்து தேசத்தில் விற்று போட்டாங்களோ தன்னுடைய சகோதரர் மீது அவன் பொறாமை கொள்ளாமல் அவங்க பஞ்சத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தையும் தானியங்கள் எல்லாவற்றையும் கழுதை மேலே ஏற்றி அனுப்பி வச்சான். யார் தன்னை ரொம்ப துன்பத்திற்குள்ளாக மாற்றினார்களோ அவர்களுக்காகத்தான் தனியே போய் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்த முடியாமல் அவ்வளவு மனம் கசந்து அழுதான். அப்படிப்பட்ட யோசேப்பு கனிதரும் செடியாக மாறக்கூடிய காரியம் இயேசுவோடும் பிதாவோடும் அவன் நிலைத்திருந்த காரணத்தினால்தான். இன்று நீங்களும் நானும் தேவனோடு நிலைத்திருந்தால் இந்த கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்ட சகல காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் போது நாம் நிச்சயமாக மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, மே துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அப்பா, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரே மே துதிக்கிறோம். ஆண்டவரே, இன்றும் நாங்கள் பார்த்த வார்த்தையின்படி யோசேப்பு கனிதரும் செடி என்கின்ற ஆசீர்வாதத்தை அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு அவனுக்கு கொடுத்தானப்பா. அவனிடத்தில் அன்பு காணப்பட்டது, அவனிடத்தில் காணப்பட்ட சகல நற்குணங்கள் நிமித்தமும் அவனிடத்தில் பொறாமை இல்லையப்பா. அவன் விசுவாசம் உள்ளவனாயிருந்தான், மற்றவர்களுக்கு தயவு பாராட்டுகிறவனாயிருந்தான், சமாதானம் உள்ளவனாயிருந்தான், சந்தோஷம் உள்ளவனாயிருந்தான். அப்பா ஆண்டவரே, இந்த ஆவியின் கனிகளில் சொல்லப்பட்ட சகல காரியங்களும் அவனிடத்தில் நிலைத்திருந்ததப்பா. அந்த காரியங்கள் எல்லாம் எங்களிடத்திலும் நிலைத்திருந்து நாங்கள் உம்மிலும் நீர் எங்களிலும் நிலைத்திருக்கும் போது நாங்களும் மிகுந்த கனிகளை கொடுத்து அந்த கனிகளின் நிமித்தம் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவர்கள் மனதிலே என்ன காரியங்கள் நிமித்தமாக இப்பொழுதும் உம்மை நோக்கி ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய மனதில் ஏற்படக்கூடிய சகல துன்பங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுமா ஜெபிக்கிறோம். அப்பா, என்னுடைய வீட்டு வாடகையை என்னால் கொடுக்க முடியவில்லை என்று திணறி கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை நீர் தொட்டு ஆசீர்வதித்து ஒரு உதவியை நீர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கழுத்து வலியினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதரியையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்து எழுந்து நட என்று நீர் சொல்ல போகிற தயவுக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் உம்முடைய பிள்ளையுடைய கழுத்தையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்து இன்று ஒரு பூரண சுகத்தை தரப்போகிற தயவுக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு குழந்தை இல்லாதது நிமித்தம் என்னை எவ்வளவாக ஏளனமாய் பேசுகிறார்கள் என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளையையும் உம்முடைய சகோதரியையும் எங்களுடைய பிள்ளையும் நீர் பார்த்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, ஏற்ற காலத்திலே ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி எப்படி இஸ்ரவேல் தேசத்திற்கும் எருசலேமுக்கும் ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி நீர் ஏற்படுத்தினீரோ அதே போல உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்து உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி நீர் கிருபை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, முழங்கால் வலி நிமித்த வேதனை பட்டு கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளையும் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் தொட்டு அவர்களையும் ஆசீர்வதித்து எழுந்து நடக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. உடல் முழுவதும் ஊரலினாலும் வேதனையினாலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளையையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய இரத்தத்தை தெளித்து உடலில் இருக்கக்கூடிய சகல நோய் கிருமிகள் எல்லாம்
எல்லாம் அவர்களை விட்டு வெளியே போய் இன்று ஒரு ஆசீர்வாதமான சரீரத்தை நீர் கொடுக்குவேன்மா ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றும் குளத்திலே குளித்து விட்டு வெளியே வரும்போது அவனுடைய மாம்சம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல் ஆனது என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல் உம்முடைய பிள்ளையுடைய மாம்சமும் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி உடலில் இருக்கக்கூடிய தோல் வியாதிகள் எல்லாம் இன்று மாறப்போகிற தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் மீது தெளிக்கிறோம் அப்பா. ஆணி பாய்ந்த கரத்தினால் தொட்டு நீர் ஆசீர்வதிக்குவேன்மா ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய உறவினர்கள் அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் பாதுகாத்து அவர்களை வேலி அடைத்து நீர் பாதுகாத்து சந்தோஷத்தினாலும் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவேன்மா ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்ய நீரையும் எங்களுக்கும் அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்திற்கு தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரத்தினால் தொட்டு அவர்களையும் ஆசீர்வதித்து அவருடைய தொழிலிலும் அவர்களுடைய வாழ்க்கையில மேன்மையடைய நீர் கிருபை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் ஊழியத்திற்கும் உதவ முன்வந்து உதவ உம்முடைய பிள்ளைகளுக்கும் நீர் ஒரு ஏவலை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மனதிலே நீர் ஏவ வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆயினும் எங்களுடைய சித்தத்தின்படி அல்லப்பா, உம்முடைய சித்தத்தின்படியே நடக்க கிருபைச்சிங்க. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.